கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. திண்டிவனம் தாவூர் ஹையர் செகண்டரி பள்ளி சிபிஎஸ்இ 2025-26 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளன. இந்த வெற்றி தொடர்ந்து 36வது முறையாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளதாக பள்ளி நிர்வாகம் பெருமையுடன் தெரிவித்துள்ளன. மாணவர்களின் கடின உழைப்பு, ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு ஆகியவை இந்த சிறப்பான சாதனைக்கு காரணமாக அமைந்துள்ளன. பள்ளி நிர்வாகம் அனைத்து மாணவர்களையும் வாழ்த்தி அவர்களின் எதிர்காலத்திலும் மேலும் உயர்ந்த நிலைகளை அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளன. மேலும் தாகூர் பள்ளியில் புதிய மாணவர்களுக்கான சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு 9884241225 என்ற எண்ணை அழைக்கலாம். ஒருங்கிணைந்த 4 ஆண்டு பிஎட் மாணவர் சேர்க்கை வரும் கல்வியாண்டு முதல் நிறுத்தம். வரும் கல்வியாண்டு முதல் ஒருங்கிணைந்த 4 ஆண்டு கால பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறாது என தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.tnteu.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். போலி கல்வி நிறுவனங்களை நம்பி ஏமாற வேண்டாம், மாணவர்களுக்கு யுஜிசி எச்சரிக்கை. உயர்கல்வி சேர்க்கை பெறுவதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனம் அங்கீகாரம் பெற்றுள்ளதா என்பதை மாணவர்கள், பெற்றோர் உறுதி செய்யுமாறு யுஜிசி அறிவித்துள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக மானியக்குழு யுஜிசி செயலர் மனிஷ் ஆர் ஜோஷி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மத்திய மாநில பல்கலைக்கழகங்கள் அல்லது யுஜிசி சட்ட விதிகளின்படி உரிய அங்கீகாரம் பெற்ற உயர்கல்வி நிறுவனங்கள் மட்டுமே பட்டங்களை வழங்க முடியும் என்பது மாணவர்கள், பெற்றோரின் கவனத்துக்கு கொண்டு வரவேற்கப்படுகிறது. எனினும் யுஜிசி விதிமுறைகளுக்கு முரணாக பல்வேறு நிறுவனங்கள் பட்டங்களை வழங்கி வருவதாக புகார்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இத்தகைய பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பட்டங்கள் யுஜிசியால் அங்கீகரிக்கப்படாது என யுஜிசி அறிவுறுத்தியுள்ளது. சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் வெளியீடு. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்களுக்கு புதிய கல்விக் கொள்கையின்படி இந்த ஆண்டு 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளன. கடந்த 1ஆம் தேதி முதல் புதிய கல்வியாண்டு துவங்கியுள்ள நிலையில் 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் கிடைக்காத சர்ச்சையாகி உள்ளன. இதனையடுத்து பாடப்புத்தகங்கள் தயாரிப்பு பணி விறுவிறுப்பாக நடப்பதால் வரும் 20ஆம் தேதிக்குள் புத்தகங்கள் வெளியிடப்படும் என என்சிஆர்டி தெரிவித்துள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், கல்லூரிகளுக்கு யுஜிசி உத்தரவு. கல்வி மையங்களில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கல்லூரிகளுக்கு யுஜிசி உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து யுஜிசி செயலர் மனிஷ் ஆர் ஜோஷி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து விதமான உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், உயர்கல்வி நிறுவனங்கள் ராகிங் தடுப்பு, பணிபுரியும் பெண்கள் மற்றும் மாணவிகள் மீதான பாலியல் துன்புறுத்தலை தடுக்க நடவடிக்கை, குறைதீர்ப்பாளர் நியமனம், கல்வி கட்டணம் மற்றும் அசல் சான்றிதழ்கள் திரும்பப் பெறுதல் உள்ளிட்ட வழிகாட்டுதல்கள் தீவிரமாக பின்பற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.